Hi friends, welcome to Nakshatra Designers. இப்போ நம்ம பார்க்க போற இந்த blouse work பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைன் தான் பண்ண போறோம். சோ இதுல வந்து ஆல்ரெடி எம்போசிங் தான். ஒரு பாதி போர்ஷன் ஒரு மாதிரியான எம்போசிங், அடுத்து ஒரு மாதிரியான எம்போசிங் இப்படி தான் கொடுத்திருக்காங்க. நாம இதுல எப்படி வர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். As usual நம்ம வந்து ஜரியில தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அவுட்லைன் வந்து டபுள் லைன் வந்து ஜரியில கொடுத்துட்டு thread work கொடுத்துக்கலாம். ஏனா நம்ம என்ன சொன்னாலும் ப்ளைனா ப்ளவுஸ் எடுத்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. பட்டு saree ப்ளவுஸ்னா பட்டு சாரியிலே தான் வர்க் பண்ணனும். நிறைய பேர் ப்ளவுஸ்லயே வர்க் பண்ணனும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சோ வேற வழியே இல்ல. இது மாதிரி இங்க பாருங்க இந்த இடமே உங்களுக்கு தெரியும் நான் போடும்போதே. இங்க பாருங்க உள்ள குத்தி எடுக்கும்போது அதுக்கான ஸ்பேஸ் விழுகும். இது மாதிரி ப்ளவுஸ் ஸ்பாயில் ஆயிர கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சில்க் காட்டன்னே சொல்றோம். மோஸ்ட்லி நீங்க வர்க் பண்றீங்க அப்படினா கஸ்டமர்ஸ்ட்ட சொல்லும்போதே அப்படி சில்க் காட்டனா எடுத்து கொடுக்க சொல்லிருங்க. அதான் வந்து அவங்களுக்கும் ப்ளவுஸ் போடும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கும். எம்போசிங் அழகாவும் தெரியுங்க. வர்க் வந்து நீட்டா தெரியும். இது ஆல்ரெடி எம்போஸ்டா இருக்கிறதுனால இதுல வந்து எவ்வளோ ஹெவியா கொடுத்தாலும் வர்க் வந்து கொஞ்சம் லைட்டா தான் தெரியும். இங்க பாருங்க இந்த போர்ஷன்லாம் நல்லாவே எல்லாமே ஹோல்ஸா தெரியுற மாதிரி தான் வரும். ஃபுல் எம்போஸ்ட் இந்த சைடு ஃபுல்லாவே. செயினை ரொம்ப டைட் பண்ணி போட்டீங்க ப்ளவுஸ் கிழிஞ்சிரும். அதனால இது மாதிரி ப்ளவுஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. நம்ம இதோட அவுட்லைன் வர்க் ஃபுல்லா முடிச்சிட்டு பார்க்கலாம். நம்ம neck outline வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ அடுத்து வந்து இந்த மேங்கோ நான் வந்து ட்ரேஸ் பண்ணிருக்கேன். இந்த மேங்கோல என்ன வர்க் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஜரியில அவுட்லைன் வர்க் தான் கொடுக்கிறதுல. நம்ம ட்ரேசிங் நல்லா நீட்டா பண்ணோம்னாவே அது மேலேயே வர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இதுல வந்து சிங்கிள் லைன் தான் கொடுக்கிறேன். எம்போசிங் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லயே சொன்னதுதான். நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். நான் அடுத்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இப்போ ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸ் இங்க இருந்து எடுத்து கண்டினியூஸா நான் வர்க் பண்றேன்னா சரி வர்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் சீக்வென்ஸ்க்கு அப்படினு. இப்போ பாருங்க ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் இது உள்ள வந்து என்ன வர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துறலாம். அதுக்கான ஒரே லெவல்ல இதெல்லாம் நம்ம ஃப்ரீ ஹேண்டா நிறைய இது மாதிரி பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படினா வர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் இருக்காது. இன்னொன்னு எல்லாத்துக்குமே வந்து லைன் போட்டு நம்ம வந்து வரையணும் அப்படிங்கற அவசியம் இருக்காது. ஒரு அவுட்லைன் வர்க் மட்டும் எடுத்து வரைஞ்சிக்கிட்டோம் அப்படினாவே போதும். இப்போ இதெல்லாம் நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்து நான் இந்த ஸ்பேஸ்ல வந்து ஸ்டோன் லேஸ் வைக்கிறேன். இது பாருங்க நான் அதிகம் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல நிறைய பிராக்டீஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டோன் லேஸோட ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ வந்து வெச்சிக்கலாம். இப்போ ஈஸியா நம்ம மூவ் பண்ணிட்டே போலாம். ஏன்னா அந்த ஸ்பேஸ் தாண்டி ரொம்பவும் கேப்பும் வராது. அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே செட்டில் ஆயிரும். எல்லாமே வந்து டிரா பண்ணி பண்ணனும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா நெருக்கமாக இதே போல் கொடுத்துட்டு வந்தோம்னா நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே ப்ராப்பராக எல்லா ஸ்டிச்சஸுமே நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக சொல்லி கொடுத்துருப்போம். நீங்கள் அதை பார்த்து ஒரு நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். அடுத்து நம்ம த்ரெட் ஒர்க் பார்க்கலாம். இப்போ உள்ளே நான் வந்து ஃபெதர் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். நீடில் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். கண்டிப்பாக ஒரு சில த்ரெட்டு வந்து பாருங்கள் இப்போ பிசிறு வர மாதிரி கொஞ்சம் வரும். அதுக்கு நம்ம த்ரெட்டு வந்து நம்ம ப்ராப்பராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாவே போதும். இதே போல் நம்ம எல்லா மேங்கோவும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம்.